எல்லாருக்கும் அன்பனுக்கும் இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியாவோட 8110 தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட செகண்ட் ஹேண்ட் செட்டாக வந்து இந்த ஃபோன் ஃபீச்சர் ஃபோன் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது நோக்கியாவோட இந்த வருடத்தோட ஒரு ஆன்டிக் மாடலான ஃபோன். அது மட்டும் இல்லாமல் இதோட அன்பாக்சிங் அது மட்டும் குயிக் ரிவ்யூ பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். गाइस நம்மள்ட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நோக்கியாவோட 8110 4G மாடல் நம்ம கையில் வச்சிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து சவுதி யூனிட் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்னோட செகண்டரி பேஸுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிக்குக்காக நான் வாங்கினேன் இந்த ஃபோன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து சீக்கிரமாக இங்கே வந்துருச்சு சவுதியில், அதனால தான் வாங்கினேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து இந்த சவுதியில் உள்ள வாரண்டியோட கம்பெனி பேரை போட்டு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் வந்து சிம்பிளாக பிளாஸ்டிக் மாடல் தான் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் கொடுத்துருக்காங்க. 8110 4G மாடல் டியூல் சிம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேம் வந்து இதில் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நம்ம ஜியோவோட சேம் ஃபீச்சர் ஃபோன் மாதிரி தான் இது. கால்காமோட பார்த்தீங்கன்னா வந்து 205 வந்து ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 மெகா பிக்சர்ஸ் வருது. ஸ்னேக் கேம் ப்ரீடோட இன்க்ளூடட் வைஃபை வருது. வோல்டி சப்போர்ட் இருக்குது. பாக்கி என்ன பட் சட்டுன்னு நம்ம இது பார்த்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து தெரியும் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக பாக்ஸை பிரிச்சாச்சு. நம்ம ஃபோனை மட்டும் வெளியே எடுத்துடலாம். ஃபோன் வந்து சைடில் எடுத்து வச்சுட்டு வேறு பாக்ஸில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டலாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 பொருள் தான் இருக்குது. யூசர் மேனுவல் இருந்துச்சு, ஃபோன் இருந்துச்சு, கூட சார்ஜர் இருந்துச்சு, ஒரு ஹெட்ஃபோன் இருந்துச்சு, கூட வந்து பேட்டரி ஒன்று இருக்குது. ஹெட்ஃபோனோட குவாலிட்டி வந்து நார்மலான குவாலிட்டி தான். நார்மலாக நீங்கள் வந்து இது பார்த்துருப்பீங்களா, என்ன சொல்ல போனால் வந்து நோக்கியாவோட பழைய ஹெட்செட் மாதிரியே தான் ஒரு சிம்பிளான மாடல் தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ தக்கையாக இருக்குது, அவ்வளோக்கு எனக்கு இது குவாலிட்டியாக எனக்கு தெரியல. ஆனால் ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி பேஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து சார்ஜர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நார்மல் சார்ஜர் வருது. இது வந்து நார்மலாக யூஎஸ்பி சார்ஜராக இருக்கிறதால நம்ம எந்தது கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து யூசர் மேனுவல் வந்து நான் நார்மலாக படிக்க மாட்டேன், நீங்கள் தேவையாக இருந்தால் நீங்கள் படிச்சுங்க யூசர் மேனுவல். ஃபைனலாக வந்து நம்ம பேட்டரி போட்டு ஃபோன் எப்படி வந்து ஒர்க் பண்ணுதுன்னு சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனை நம்ம வந்து டோட்டலாக எடுத்து வச்சு இதை ஃபீல் பண்ணி விட்டுலாம். ஓகே, சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இப்போ வந்து பனானா ஃபோன் மாதிரியே தான் இருக்குது. இப்போ சட்டு புட்டுன்னு இதோட பேட்டரி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுலாம். பேட்டரி இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ளாரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஒரு எஸ்டி கார்டு போடுற ஆப்ஷன் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா வந்து டியூல் சிம் போடுற ஆப்ஷன் இருக்குது. பேட்டரி நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து மேட் இன் வியட்நாம். இது இந்தியாவில் வர யூனிட் வந்து எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லை, ஆனால் இது வந்து மேட் இன் வியட்நாம். இது பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 1500 mAh பேட்டரி இப்போ இன்செர்ட் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம வந்து பவர் வந்து பூட் பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பவர் பூட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்குது. ஓகே, பவர்ட் பை காய் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆடியோ ஜாக் இருக்குது. கூட வந்து சார்ஜ் மேலே போடுற மாதிரி இருக்குது. இது வந்து நீங்கள் காலில் வரும்போது அட்டன் பண்ணும்போது ஆஃப் ஆகிற பட்டன் வைக்கிறேன். இங்கேயும் ஒரு பவர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 2 மெகா பிக்சர்ஸ் கேமரா இருக்குது. எல்இடி ஃப்ளாஷ் வருது. கூட வந்து ஒரு ஆடியோ ஸ்பீக்கர் இருக்குது, நம்ம பாட்டு ஏதாவது வெளியில் கேட்குறதுக்கு. ஓகே, நோக்கியா பூட் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து செட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் லாங்குவேஜ் கூட தனியாக கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் கூட நம்ம வந்து செட் பண்ண நினச்சா கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தமிழ் லாங்குவேஜ் டிஃபால்ட்டாக வேறு எல்லா லாங்குவேஜும் போட்டிங்க. ஏன்னா வந்து இது காய் ஓஎஸ்ஸாக இருக்கிறால் எல்லா லாங்குவேஜும் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா லாங்குவேஜும் வந்து சப்போர்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து இங்கிலீஷே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்மளோட ஃபோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட நோக்கியாவோட 8110 ஃபோன் 4G மாடல் நம்ம கையில் இருக்கிற டியூல் சிம். இப்போ சிம்மு போடாமல் ஆன் பண்ணியாச்சு. ஆனால் பேட்டரி இப்போதைக்கு வந்து ரொம்ப சார்ஜ் ரொம்ப லோவாக இருக்குது. 1 தான் இருக்குது. இப்போ தான் போட்டேன். சரி, ஓகே, இதை ஃபைனலாக என்னென்ன மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கிதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன் இருக்குது, ஒரு கான்டாக்ட் ஆப்ஷன், அப்புறம் மெசேஜ் ஆப்ஷன் இருக்குது, கேமரா ஆப்ஷன் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் கேம்ஸ் இருக்குது. ஸ்னேக் கேம்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பழைய ஸ்னேக் கேம் மாதிரி இருக்கா இல்லை புது ஸ்னேக் கேம் மாதிரி இருக்கான்னு சும்மா வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, கேம் டோட்னு சொல்லி வருது. ஓகே, சவுண்ட் வச்சு போகலாம். ஓகே ஓகே, என்னங்க இது பழைய ஸ்னேக் கேம் மாதிரி இல்லை. ஓகே, டிஜிட்டலாக மாறினதால இதை வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. என்ன பண்ணுறது? ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போதைக்கு. ஓகே, எஸ் கொடுத்து டேட்டா. அப்புறம் வந்து கேமரா ஆப்ஷன் இருக்குது. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? ஓகே, கேமரா குவாலிட்டி இந்த கார் நம்ம எடுத்து ஓகே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிக்கலாம். ஹலோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்னாப் பண்ணிக்கலாமா?
ஓகே ப்ரிவியூ ஆப்ஷனில் சரி ஓகே. ஜூமிங்காக இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். 2 மெகாபிக்சல்ஸுக்கு வந்து என்ன குவாலிட்டி கொடுக்குமோ அதே குவாலிட்டியில் வந்து 2 மெகாபிக்சல்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் குவாலிட்டி வந்து கொடுக்குது. 2 மெகாபிக்சல்ஸ்க்கு நல்லா தான் இருக்குது. ஓகே இன்னும் நாட் பேட். அடுத்தது வந்து இதில் எல்லாம் கேலரி செக் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் மியூசிக், அது மாதிரிலாம் கேலண்டர், அதுக்கப்புறம் எஃப்எம் இருக்குது, அப்புறம் ப்ரௌசர் இருக்குது, இமெயில் இருக்குது, கூட வந்து நோட் பேட், வீடியோ, அப்புறம் கால்குலேட்டர், அப்புறம் வந்து ரெக்கார்டர், அதுக்கப்புறம் வந்து யூனிட் கன்வெர்ட் இருக்குது, அப்புறம் வந்து செட்டிங் ஆப்ஷன் இருக்குது. செட்டிங்கில் என்னென்ன மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நெட்ஒர்க்கோட கனெக்டிவிட்டி, ஏரோப்ளைன் மோட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரிலாம் வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு, டிஸ்பிளே, சர்ச்சு, டேட் அண்ட் சேஞ்சு, ப்ரைவசி செட்டிங்கு, கூட வந்து ஸ்டோரேஜ், டிவைஸ், அப்புறம் வந்து அக்கௌண்ட் சொல்லிட்டு பல தரப்பான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இதில் வந்து சொல்லப்போனால் காய் ஓஎஸ்ஸாக இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் ஃபோனோட சொல்லப்போனால் ஸ்மார்ட் ஃபோனோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு 10% உங்களால் வந்து இதை அனலைஸ் பண்ண முடியும். பேட்டரியிலே எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து சேவிங் மோடு வரைக்கும் இந்த ஃபோனில் இருக்குது. இப்போ சேவிங் மோட் எடுத்தும் போது டோட்டலாக இப்போதைக்கு வந்து பேட்டரி வந்து பவர் சேவிங் மோடில் இருக்குது, வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ட்கட் கீ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வைஃபை, அது மாதிரி வால்யூம், பிரைட்னஸ், அது கூட பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட்டர், அப்புறமா வந்து ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஃப்ளாஷ் லைட் நம்ம கிளிக் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் வந்து எரியுது. நார்மலான பிரைட்னஸில் எப்பயுமே எரியிற மாதிரி தான் ஃப்ளாஷ் லைட் எரியுது. ஆஃப் ஆகும்போது ஆஃப் ஆகுது. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் நல்லா இருக்குது. ஒரு ஃபியூச்சர் ஃபோனில் உள்ள எல்லா அம்சங்களும் வந்து இந்த ஃபோனில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது ஃபியூச்சர் வைஸில். இப்போ இது போல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பல தரப்பான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபோனில் என்னென்ன மாடல்லாம் ஃபியூச்சர் ஃபோனில் இருக்கோ எல்லாமே எதிர்பார்க்கலாம். பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்குது. ஃபோனில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணும்போது அழகாக ஆஃப் ஆகிடுது. இது மாதிரி ஸ்வைப் பண்ணும்போது ஆன் ஆகிடுது. நல்லா இருக்குது. ஃபோனை பொறுத்தளவு கச்சிதமாக நல்லா உங்களுக்கு அந்த பனானா ஃபீலே கொடுக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பனானா ஃபீல் வந்து ஏன்னா இந்த டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வளைவான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் வந்து 3100 வந்த மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து 8110 வந்து இது இறக்கியிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த வந்து ஒரு கில்லர் ஃபோன் சொல்லலாம். ஆன்டிக் மாடலை வந்து புதுமைப்படுத்திருக்காங்க. அதனால் ஹோப் இந்த ரிவ்யூ அன்பாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த ஃபோனை பற்றி உள்ள ஒப்பீனியன் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து 2018ஓட நோக்கியா 8110 4G மாடல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு வந்து ஃபியூச்சர் ஃபோன் சொல்லலாம். ஜியோட சேம் மாடல் தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களால் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக கால் பேசலாம், கீபேட் பட்டன் உள்ள மாடல். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனுக்கு வந்து இந்த நோக்கியான்னு சொல்கிறதுக்காக வேணால் ப்ரைஸ் செலவு பண்ணி வாங்கலாம் தவிர, ஆனால் இந்த ப்ராடக்ட்க்கு வந்து வேல்யூ ஆஃப் த மணி கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கக்கூடிய விஷயம். அதனால் வாங்கக்கூடிய நண்பர்கள் வந்து யோசிச்சு வாங்க. ஏன்னா 6000 rupees வருது. அதனால் வந்து யோசிச்சு வாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து அமேசானோட லிங்க் கொடுத்துங்க, பெஸ்ட் பை லிங்க். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கூட வந்து நம்ம அன்பாக்சிங் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், உடனே லைக் கொடுக்க வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டீங்கன்னா கீழே ரெட் கலர் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி, ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சரிங்க ஆஃப் மாமர். பாய்.